அதிமுகவை ஊழல் கட்சி என்றும் பாஜகவை டப்பா என்ஜின் என்றும் விமர்சித்த தாவேக தலைவர் விஜய்க்கு தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினர் பதிலடி கொடுத்துள்ளனர். விஜயின் டப்பாங்குத்து நடனமெல்லாம் தமிழ்நாட்டில் எடுபடாது என அமைச்சர் ஐ. பெரியசாமி சாடியுள்ளார். தமிழகத்திலே வரலாற்றிலே ஒரு கூட்டத்தில் 41 இறந்தது, நெரிசலில் இறந்தது, தண்ணி இல்லாமல் இது இல்லாமல் பூரா இறந்தவர்கள் இருக்க, இங்கேருந்து வந்து கூட்டத்தை முடிச்சுட்டு போயல தெரியுது. தெரிந்திருந்தும் வந்து அந்த இறந்தவர்களை பார்ப்பதற்கு அவருக்கு மனம் இல்லை. எப்படி ஒரு 7-8 கோடி மக்களை காப்பாற்ற போகிறாரு? ஒன்றும் கிடையாது. ஏதோ கொஞ்ச நேரம் நடித்து பார்க்குறாரு, டான்ஸ் ஆடி பார்க்குறாரு. இந்த டான்ஸ் எல்லாம் பழைய டான்ஸு. இந்த டப்பா கூத்தில் நம்ம ஊரில் ஆடுவான். விஜய் அவர்கிட்ட இன்ஜின் இருக்கான்னு எனக்கு தெரியலையே. அட்லீஸ்ட் எங்ககிட்ட இன்ஜின் இருக்குது, டபுள் இன்ஜின் இருக்குது. விஜய் அவங்க இன்ஜினையே நம்ம பார்க்கலையே. அது இன்ஜின் இருக்கா, இல்லை கார்பரேட்டர் இருக்கா, அந்த இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுறக்கு ஆள் இருக்கா, அந்த இன்ஜின் வந்து ஒரு சேசியில் மாட்டுவாங்களான்னு. வண்டி இல்லை, சேசி இல்லை, இன்ஜின் இல்லை, அதுக்குள்ளே போடுற பெட்ரோல் இல்லை, டீசல் இல்லை. ஆனால் இன்னைக்கு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி இன்ஜினை பற்றி பேசக்கூடாதுன்னா அது திரு விஜய் அவர்கள் இன்ஜினை பற்றி பேசக்கூடாது. ஒருவேளை 234 தொகுதியில் கேண்டிடேட் போடுறாரு, ஒத்துக்கிற இன்ஜின் இருக்குது. 234 கேண்டிடேட்டும் மக்கள் ஏற்றுக்கிறாங்க, அதுக்கு போடுற பெட்ரோல் இருக்குது. விஜய் வெளியே வந்து வீதி வீதியாக தெரு தெருவாக பிரச்சாரம் பண்றார், சேசி இருக்கு. மக்கள் ஓட்டு போட்டு ஒரு நல்ல சதவீதம் வர்றாரு, அந்த வண்டி ஓடுது. இன்ஜினே இல்லை, சேசி இல்லை, பெட்ரோல் இல்லை, டீசல் இல்லை. அவங்கெல்லாம் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து டப்பா இன்ஜின், இந்த இன்ஜின்ங்கிறாங்க. திரைப்பட 200 ரூபாய் டிக்கெட் 2000 ரூபாய்க்கு விற்பவர்கள் எல்லாம் யோக்கியர்களை போல அதிமுக நாங்கள் என்ன தப்பானவர்களா? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நடிகராக இருந்தார், அரசியலில் நடிக்கவில்லை, அரசாங்கத்தில் நடிக்கவில்லை. இன்றைக்கு வரக்கூடியவர்கள் நடிகராக இருக்கிறார்கள், அரசியலில் நடிக்கிறார்கள். அரசியலில் நடித்தால் நிச்சயமாக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நியாயமாக, நேர்மையாக, உண்மையாக நடந்தால்தான், அரசியலில் நடந்தால்தான் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். புரட்சி தலைவர் படத்தை போட்டுக்கிறாரு. எனக்கு ரோல் மாடல்கள் புரட்சி தலைவர், அம்மா அப்படின்னு சொல்லிட்டு, அம்மாவின் ஆட்சியில அதிமுக ஆட்சி ஊழல் ஆட்சிங்கிறார், ஊழல் கட்சிங்கிறார். 21 வரை அம்மாவின் ஆட்சி அண்ணன் பழனிசாமி அவர்கள் தலைமையில் நடந்த பொழுது, அதில் அமைச்சராக இருந்த போதுதான் பெரும் மதிப்பிற்குரிய அண்ணன் K.A. செங்கோட்டையன் மே மாதம் வரைக்கும் அமைச்சராக இருந்துட்டு தான் அவரு அந்த கட்சியில இருந்தவர். ஆட்சியில அவரை நீங்க உங்க கட்சியில சேர்த்துக்கிட்டு ஊழல் கட்சி அதிமுக என்பது சொல்வது தவறு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.